கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41 அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 41 அதிகாரம் வசனம் 8 மத்திய பகுதி. நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என்று யாக்கோபை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். நமக்கு அதிகமான உறவுகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. தந்தை மகன், தாய் மகள், இன்னும் பலவிதமான சகோதர சகோதரிகள் என்றெல்லாம் உறவுகள் இருக்கிறது. நண்பர்கள் என்று உறவுகள் இருக்கிறது. கணவன் மனைவி என்று உறவுகள் இருக்கிறது. ஆனால் கடவுள் மனிதனை பார்த்து ஒரு அற்புதமான உறவை அவர் சொல்லுகிறார். அது என்ன? நான் தெரிந்து கொண்ட, அல்லது எனக்கென்று சொந்தமாக்கி கொண்ட, என்னுடையவர்களாக நான் மாற்றிக்கொண்ட யாக்கோபே என்று இந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் கூப்பிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் நம்மை தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறவராக இருக்கின்றார். நான் பல நேரங்களிலே சுட்டி காட்டி இருக்கின்றேன். கடவுள் நம்மை தெரிந்து கொள்ளும் பொழுது நம்மிடத்தில் இருக்கிறதான நற்குணங்களை பார்த்து நாம் நல்லவர்கள் என்பதினால் கடவுள் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் நல்லவராக இருப்பதினால் அவருடைய அந்த சுயநலமற்ற அன்பை கொண்டு தனக்கு சொந்தமாக நம் அனைவரையும் தெரிந்து கொண்டிருக்கின்றார். எத்தனை ஒரு சிலாக்கியம்! இந்த உலகத்தில் ஒருவேளை பிறருக்கு நாம் அடையாளம் தெரியாதவர்களாக இருக்கலாம். நாம் குடும்பம் மொத்தத்திலும் பார்க்கும் பொழுது நம்மை உதாசீனப்படுத்துகிறவர்களாக, நம்மை கண்டு கொள்ளாதவர்களாக, நம்மை அவமதிக்கிறவர்களாக, புறக்கணிக்கிறவர்களாக கூட மக்கள் இருக்கலாம். ஏன், நாம் வசிக்கின்ற பகுதியில் நாம் யாரென்று கூட தெரியாத நிலையிலே நாம் இருக்கலாம். ஆனால் கடவுள் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார், அதுவும் தனக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இங்கே கடவுள் யாரை தெரிந்து கொண்டதாக அவர் அழைக்கின்றார்? நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என்று அழைக்கின்றார். யாக்கோபு என்ற அந்த வார்த்தைக்கு எத்தன் ஏமாற்றுக்காரன் என்பது பழைய ஏற்பாட்டில் நமக்கு நன்றாக தெரியும். அவரே அதை ஒத்துக்கொள்கிறார். யாக்கோபே, உன் பெயர் என்ன என்று சொல்லும் பொழுது, ஆம், என்னுடைய பெயர் யாக்கோபு தான், நான் என் சொந்த சகோதரனை நான் வஞ்சித்திருக்கிறவன் தான் என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆயினும் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வண்ணமாக நம்முடைய நற்குணங்களை பார்த்தோ அல்லது நம்முடைய வெளி தோற்றங்களை பார்த்தோ இவன் திறமையானவன், நமக்காக இவன் இருப்பானானால் நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்பதினால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் அநாதி சிநேகத்தாலே நம்மை சிநேகித்து தம்முடைய காருண்யத்தாலே அவர் இழுத்து கொள்ளுகிறார். அப்படி கடவுள் ஏன் தெரிந்து கொள்ளுகிறார்? அப்படி தெரிந்து கொள்ளுதல் நோக்கம் என்ன? நம்மை கொண்டு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாய், எந்தெந்த இடங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுத்தும்படியாய், நம் மூலமாக பிறருக்கும் நம்மை ஆசீர்வாதமாக்கும்படியாய் கடவுள் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். பவுல் கொரிந்தியருக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் அற்புதமாய் சொல்லிக் கொடுக்கின்றார். அங்கே பைத்தியங்களை நான் தெரிந்து கொண்டிருக்கின்றேன். பைத்தியமாய் எண்ணப்பட்டவர்களை தெரிந்து கொண்டு என்னுடைய ஞானத்தை அவர்களுக்குள்ளாய் கொடுத்து அவர்களை இந்த உலகத்திலே நான் ஞானவான்களாக நான் மாற்றுகிறேன். காரணம், அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய, அப்படி செய்ய தெரிந்து கொள்ளுகிற கடவுள் நிச்சயமாக செய்து முடிப்பாரா என்றால், அதே யாக்கோபை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது தரிசனமாக ஆதியாகமத்தில் 28ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு சோர்ந்து போய் படுத்திருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், யாக்கோபே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. என் சகோதரன் கொல்ல பார்க்கின்றான், காரணம் அவனை நான் ஏமாற்றி விட்டேன் என்று உயிருக்கு பயந்து கொண்டு ஓடுகிற அந்த யாக்கோபு அங்கே இருள் சூழ்ந்து விட்டதினாலே அங்கே படுத்து கொண்டிருக்கிற யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், யாக்கோபே, ஒருவேளை நீ உன் சகோதரனை ஏமாற்றினவனாக இருக்கலாம். இதோ இருள் உன்னை கவ்விக்கொண்டதினாலே தொடர்ந்து நீ நடக்க முடியாமல் படுத்து கிடக்கலாம். ஆனால் ஒன்று உண்மை,
அது நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. காரணம், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று குறிப்பிடுகிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்மை தெரிந்து கொண்ட கடவுள் எவ்வளோ அன்பான கடவுள் தெரியுமா? நம்மிடத்தில் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றாமல் ஒரு நாளும் கடவுள் நம்மை கைவிட மாட்டார். பயப்படாதிருங்கள். கடவுளுக்கு நாம் சொந்தமாக இருக்கிறோம். அவர் தீர்மானித்திருக்கிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயம் செய்து முடிப்பார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒன்றுமில்லாத எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய மகிமையினால் நிரப்பி எங்கள் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர். எங்களையும் நீர் ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறீர். அதற்காய் தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.